பல்லவ நாடு தொண்டை நாடு வந்திருக்கோம். முதல்ல நம்ம ஆரம்பிக்க போது மாமல்லபுரம் என்கின்ற திருக்கடல் மல்லை என்கின்ற கஷேத்திரம். இதற்கு அர்த்தசேதுன்னு பேர். ஞாபகம் சேது பெரியவாழ அவ்வளவு காலங்கள். ஒருவேளை சேத்துக்கு போறதுக்கு தனம் என்ன பண்றது? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் ஒரு சாக்க சொல்லிட்டு நீங்க அப்படியே மாமல்லபுரத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம். அதுக்கு அர்த்தசேதுன்னு பேரு. இது மல்லர்கள், அதாவது மாமல்லர்கள், அதாவது பல்லவர்கள் ஆண்ட ஒரு தலைநகரியாக இருந்தது. 2 கஷேத்திரங்கள் சொல்றார். ஒன்னு காஞ்சிபுரம், இன்னொன்று மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் இந்த பொன்னியின் செல்வன் நித்யாயெல்லாம் வராங்க. பகீரத பிரயத்னம், டைகர் கேஸ், மகிஷாசுர மர்தினி, கஜலட்சுமி இதெல்லாம் இருக்கு. நடுவில் பெருமாளா இருப்பார். எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அங்க போய் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விடுவாங்க. இந்த பெருமாள் நட்ட நடுவுல உட்காந்து ஓரமா கூட இல்ல, நடுவுல இருக்க அவரை சுற்றி பிரதட்சணமா பண்ணிட்டு பாவமே செய்து பாவமே அணிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த பெருமாளை மட்டும் சேவிக்க வேண்டாம். அந்த ஊர்ல சேவிக்க வேண்டிய பெருமாள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா மான்யூமெண்ட்ஸ். நீங்க செருப்பை போட்டு போகலாம், செருப்பு போடாம போகலாம் அப்படி. ஆனா இந்த ஒரு கஷேத்திரம் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம். மாமல்லபுரம் அர்த்தசேதுன்னு பேரு. பெருமாளுக்கு ஸ்தல சயன பெருமாள். புஜங்க சயனம், உத்தியோக சயனம், உத்தான சயனம், வீர சயனம் இவ்வளவு சேர்த்துக்கோமா. இது ஸ்தல சயனம். பெருமாளுக்கு ஆதிசேஷனே இருக்க மாட்டார், கீழே படுத்துருக்கார். கீழே படுக்கிறாங்க பாறையை இருக்க வேண்டாம்னா அதுக்கு ஒரு சரித்திரம். புண்டரீகர் என்கின்ற மகர்ஷி பெருமாளுக்கு தாமரை புஷ்பங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தாமரை புஷ்பமாக சேர்த்துட்டார். ஒரு நாள் என்ன எடுத்து அந்த குளத்துக்கு பக்கத்துல ஜலம் ரொம்ப கடல் ஜலம் ரொம்ப வந்துச்சு. இதை என்ன பண்ணிட்டா கலந்துனா அந்த தாமரை பூக்காருன்னு சொல்லிட்டு அந்த கை ஜலத்தெல்லாம் கையால வாரி ஏற்கனவே நினைச்சேன். இதெல்லாம் வாரி ஏற்க முடியும் காரியமா. அப்ப பெருமாள் ஒரு சிறு பிள்ளையாக வந்து நான் உனக்கு பண்றீங்க இந்த விஷயம் திரும்பி பார்க்கறதுக்கு எல்லா சமூக ஜலத்தெல்லாம் வச்சடிக்காக இருக்குது. அப்ப பெருமாள் வந்து படுத்துட்டார். அப்போதுதான் தெரிவதான் தனக்கு பெண்களும் செய்ய வேண்டும் என்று வந்தவன் சாட்சாத் பெருமாள். ஆதிசேஷனுக்கு கூட பெருமாள். பம்பாயில எல்லாம் போரிங் ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருதுன்னு வச்சுருவாங்க. அதுல வந்து எந்த சீட்டும் பார்க்க மாட்டேன், ஒரு கட்சி தூக்கி போட்டுருவாங்க. அது எந்த இடம் கீழே தலையா இருந்தாலும் அந்த கட்சி போய் இடத்துல உட்காந்துணும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ண சட்டனி கடலுக்கு வந்து சொல்லிட்டு என்ன பண்றதுன்றதுனால ஆதிசேஷன் இருக்காரோ படுத்துட்டாரா. ஸ்தலத்தில் சயனித்ததால் ஸ்தல சயன எம்பெருமான் நிலவங்களுக்காயார் பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம். பல்லவர்களுடைய இவ்வளவு சிற்ப வழிபாடெல்லாம் நடுவில் இருக்கும். ஆழ்வாருடைய பாசுரம் பாராய்ந்துமிழ்ந்த பவளத்தூணை படிக்கடலின் அமுதத்தை பரிவார்க்கின்ற சீரானை எம்மானை தொண்ட தங்கள் சிந்தை உள்ளே முளைத்தெழுந்த தீன் கரும்பினை போரானை கும்பசுற்ற போர் ஏற்றினை புனர்மருதம் நடந்த பொற்குந்தினை காரானை இடக்கடிந்த கற்பகத்தை கண்டதனால் கடல்மல்ல ஸ்தலசயனத்தே அப்படின்னு ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். திருக்கடல் மல்லை. இப்ப நான் சொல்றது அப்படியே ஈசிஆர் ரோட்லயே அந்த பக்கமா வரலாம். எங்க வரைக்கும் போயிட்டேன், மாமல்லபுரம் வரைக்கும் போயிட்டேன். ஸ்தலசயன பெருமாள் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்கடல் மல்லை.